இன்று கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில் எங்கள் நடனாலயாவின் நிறுவனர் மதிப்பிற்குரிய நட்டுவனார் MP ராஜேஷ் கண்ணா அவர்களின் வாழ்க்கை பதிவுகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. பதாகம், திருப்பதாகம், அர்த்தபதாகம், கத்திரிமுகம், மயூரம், அர்த்தச்சந்திரம், ஆராலம், சுகதுண்டனம், முஸ்திஷ்ட, சிகராக்கிய, கபீர்க்க, கடகாமுகம், சூச்சி, சந்திரகலம், பத்மகோஷ, சர்வசீரசம், மிருகசீரசம், சிம்மமுகம், காங்குலஷ, அலபத்மம், சதூரம், பிரம்மரம், ஹம்சாசியம், ஹம்சபக்ஷிதம், சந்தம்சம், முகுலம், தாமிரிச்சூரம், திரிசூலம், two hand gestures, அஞ்சலி, கபூத்தம், கர்க்கடகம், ஸ்வஸ்திகம், சோளம், புஷ்பகுடம், உச்சங்கம், சிவலிங்கம், கடகாவர்த்தனம், கத்ரி ஸ்வஸ்திகம், சகடம், சங்கம், சக்கரம், சம்புடம், பாசம், கீலகம், மக்ஷியம், கூர்மம், வராகம், கருடம், நாகபந்தம், கட்வா, அவைத்தம். வணக்கம். நடனாலயாவுடைய நிறுவனர் ராஜேஷ் கண்ணா உங்களுடன் மனம் திறந்து பேசுகிறேன். 8 வயது முதல் இந்த கலையை முறைப்படி கற்று இன்று உலக சாதனை புத்தகம் வரை இடம்பெற்ற பெருமை உங்கள் அனைவருக்குமே உரியது. பரதநாட்டியம் என்பது எல்லாருமே கற்கலாம். ஆனால் இதில் சாதிப்பது என்பது இயலாத ஒரு விஷயம். ஏனென்றால் இதில் நான் பட்ட வடுக்கள் பெருமையை விட வடுக்கள் தான் அதிகம். பரதநாட்டியத்தை ஒரு ஆண் மகன் கற்றால் எத்தனை பிரச்சனை, எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு தடைகளை தாண்டி வர வேண்டும் என்று ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும். முதல்ல எனக்கு எல்லாரும் கேட்டதுன்னா, இந்த கலை உனக்கு தேவையா? நீ இதை கத்துட்டு என்ன பண்ண போற? நீ இந்த கலையை கத்துட்டா பெண்ணுடைய சுபாவம் வந்துடும், இதை வச்சு எப்படி குடும்பம் தள்ளுவ? இதுதான் எனக்கு வந்த பாராட்டுகள். இதை ஒரு சவாலாக நான் ஏற்றேன். ஒரு ஆண்மகன் இந்த கலையில் முன்னோடியாக வர வேண்டும். ஏனென்றால் நாம் நடராஜரை தான் பெற்றிருக்கிறோமே தவிர நடராணியை பெறவில்லை. இன்று இந்த ஆயக்கலை 64 தன் வசம் வைத்துள்ளாள் கலைமகள். ஆனால் இந்த ஆயக்கலை 64 ஒவ்வொரு தனி ஆண்மகனிடம் தான் ஒப்படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பாருங்கள், நலபாகம் என்பதே இங்கு பெண்களுக்கு தான் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு திருமணமாகட்டும், ஒரு விசேஷமாகட்டும், அங்கு பெண்கள் சமைக்க மாட்டார்கள், ஆண்கள் தான் சமைக்கிறார்கள். ஓட்டலிலும் சரி, ஒரு விழாக்களிலும் சரி, நல்ல சுபகாரிய வைபவமாகட்டும், அங்கும் ஆண்கள் தான். ஆனால் அதுதான் நான் நினைத்தேன், ஒரு சவாலாக எடுத்தேன். ஏன் ஆண்மகன் இந்த கலையில் சாதிக்கக்கூடாது? அதே போல் ஒரு தனிப்பட்ட சமுதாயம் என்பது இந்த கலையில் சிலருக்கு பிரித்தார்கள். அதுவும் அப்படிப்பட்ட ஒன்று கிடையாது. அதையும் முறியடிக்க வேண்டும். அதே போல் இந்த கலை பெண்களுக்கு உரியது என்பதையும் உடைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல நான் பார்த்ததுன்னா, இந்த பரதநாட்டியம் என்றாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு மாட்டாங்க, க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு அரங்கேற்றத்துக்கு எவ்வளவு செலவு செய்து செய்கிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் ஒரு விழாவுக்கு வருவது போல, அதாவது திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வருவது போல வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறதுல ஏஞ்சி போயின்னே இருக்கிறாங்க. அப்போது அங்கே ஆடுறவங்க கஷ்டமோ அவங்களுக்கு தெரியுது கிடையாது.
அங்கே பாடி நட்டுவாங்கம் செய்கிற அவங்க கஷ்டமும் தெரிவதில்லை. அதுக்கு செலவு செய்கிற பெற்றோருடைய இதையும் புரிஞ்சு கொள்ளாமல் ஏஞ்சி போய் நிற்கிறாங்க. அனைவருக்கும் புரியும் மட்டில் தமிழ் பாடல்களை தமிழ் புரிந்த மட்டில் நமது கலாச்சார முறைப்படி அதை வகுத்தேன், அதை ஆட வைத்தேன். இன்று மக்களுக்கு ரசனைகள் இருக்கிறது, மக்களுக்கு ரசனை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேகம் வேண்டும். அந்த வேகத்தை என்னுடைய நாட்டிய வாயிலாக கொண்டு வந்தேன். நடனாலயா நிகழ்ச்சியில், பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இன்று கூட்டம். எல்லாமே நினைப்பாங்க, ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி இவ்வளோ க்ரௌடா? அதுக்கு என்ன காரணம்னா, ஜனங்களுக்கு புரிகிற விஷயத்தை புரியும் வகையில் சொல்ல வேண்டும். அதை தான் இன்று நான் செய்தேன். இன்று இந்த நடனாலயாவில் பாடப்படும் பாடல்கள் எல்லாமே என்னுடைய சொந்த பாடல்கள். उमासुदं सोग विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आंगिगं भुवनं यस्य वातिकं सर्ववान्मयम् आर्यं चन्द्रं तारातीतं नमः सात्विकं शिवम्. நானே எழுதி அதற்கு சொற்கட்டு அமைத்து அதற்கு கம்போசிங் அதாவது மியூசிக் அமைத்து அதை தான் இன்று அரங்கேற்றம் வரை ஆடிக்கொண்டு வருகிறார்கள். நான் மூன்று கட்ட பிரிவாக இந்த நாட்டியத்தை நான் பிரித்தேன். நிறுத்தம், நிருத்தியம், அபிநயம் என்று 3 கட்டமாக பிரித்து இன்று இந்த நாட்டியத்தை மக்களுக்கு, என்னை தேடி வரும் மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன். முதல் நிகழ்வு சலங்கை பூஜைக்கும், 2வது நிகழ்வு வர்ணம், 3வது நிகழ்வு அரங்கேற்றம் என்ற 3 நிகழ்வு நடத்துகிறேன். இந்த அரங்கேற்றம் எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் ஆண் பெண் என்ற வேறுபாடும் இல்லாமல் குறைபாடு உள்ளவர்களுக்கும் என்று கற்றுத்தருகிறேன். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஆடவர்கள், முதியவர்கள் வரை இந்த நடனாலயாவில் நடனம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மட்டும் பல்வேறு கிளைகள் நடைபெற்று வருகிறது. சிலர் செய்யும் தவறு என்னவென்றால், கடைசி வரை அந்த குருவானவர் தானே ஒப்பனை செய்து தானே நடுவில் என்று வயது முதிர்ந்த காலத்தில் கூட அவரே ஹீரோயிசமாக ஆடிக்கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் ஆடுவதில்லை. இது பலருக்கு நான் பலரை சுட்டி காட்டவில்லை. இதனால்தான் என்னமோ இன்று பரதநாட்டிய கலையில் பலர் முன்னேற வருவதில்லை. பலர் பாருங்கள், எந்த நிகழ்ச்சி ஆகட்டும் அவங்களுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. அந்த குரு தான் கடைசியில் முன்னாடி நின்று ஆடி நிற்பாங்க. ஆனால் இந்த நடனாலயாவில் நாங்கள் அப்படி செய்யவே இல்லை. என்னுடைய இதில் நடனாலயாவில் மாணவர்கள் தான் முன்னாடி நின்று ஆடுவாங்க. அவங்க தான் ஹீரோயிசமாக இருப்பாங்க. நான் எப்போவுமே அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக தான் இருந்து கொண்டு வருகிறேன். அதனால் என்னமோ இன்று என்னிடம் இந்த குறுகிய காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவிகளை அடைந்த பெருமை எனக்கு கிடைத்தது. அதேபோல் இந்த அரங்கேற்றத்துக்கு அப்புறம் என்ன ஒரு கேள்விக்குறியாக பலருக்கு இருக்கிறது. அதையும் நான் பூர்த்தி செய்யும் வகையில் இன்று மாணவர்களுக்கு அரங்கேற்றம் பின் என்னிடம்
கடைசி வரை என்னிடம் கற்கலாம். அவருக்கு நட்டுவாங்க பயிற்சி, கீர்த்தனைகள் என பலவற்றை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிளையை நான் கொடுக்கிறேன். அவர்கள் அந்த நடனாலய ஸ்தாபனத்தை அந்த மாணவர்களை குருஸ்தானத்தில் இருந்து கற்றுத்தருகிறார்கள். நான் அவருக்கு பாதுகாவலாக இருந்து அவருக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அதை நான் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறேன். எங்களோட சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் எண்ணற்ற இடங்களில் நாங்கள் நிறைய பெற்றிருக்கோம். ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 3 வயசுலேருந்து பிள்ளைங்க கற்றுட்ருக்காங்க. 63 வயசு வரைக்கும் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் இந்த கலையை கற்றுட்ருக்காங்க. ஸோ வயசு இதுக்கு பாரபட்சமே இல்லை. ஆர்வம் இருந்தால் போதும், இந்த கலையில் சாதிக்கலாம். நாங்கள் 2014 பார்த்தீங்கன்னா எங்கள் குருவானவர் அவரிடம் தெரிந்த பிள்ளைங்க ஒரு 1700 பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். கவர்னர் ரோசி அவர்களை முன்னிலையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இந்த கலையில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் எங்கள் குருவானவர் அவரிடம் பயின்ற மாணவர்களை கொண்டு ஒரே குரூப் தான் நாங்கள். ஸோ அவரிடம் பயின்ற மாணவர்களை கொண்டு 1700 பேரை வச்சு நாங்கள் ஒரு உலக சாதனையை படைத்தோம். நாங்கள் எங்களோட நடனாளிகள் தான் 3 விதமான நற்சான்றுகளை வழங்குகிறோம். இந்த 3 விதமான நற்சான்று எதற்காகலாம் நாங்கள் கொடுக்குறோன்றதுக்கான நிகழ்ச்சியை தான் அன்று நாங்கள் நிகழ்த்தினோம். அதேமாதிரி 2016 10,000 மாணவர்களை கொண்டு லயன்ஸ் கிளப்பில் 100வது வருஷம் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணும்போது நடனாலய கிளப் அப்படின்னு இருக்குது எங்களது லயன்ஸ் கிளப்பில் 324A8. அந்த நிகழ்ச்சியில் 10,000 மாணவர்களை கொண்டு மல்டிபிள் டேலண்ட் ஷோ 7 விதமான ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு அந்த சாதனையாகவே நாங்கள் படைத்து கொடுத்தோம். இந்த மாதிரி சோசியல் சர்வீஸும் எங்கள் நடனாலய ட்ரஸ்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதில் இந்த கலையில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருக்காங்க அண்டு நல்ல வசதியானவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே பொதுவாக இந்த கலையை நாங்கள் கொடுத்து வந்துட்ருக்கோம். இன்னும் நாங்கள் மேன் வளர உங்களோட ஆதரவுகளும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வழங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்கள் நடனாலயாவில் வருடந்தோறும் சலங்கை ஒளி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அண்மையில் மே 1ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியினை நடத்தினேன். மதிப்பிற்குரிய எங்கள் மரியாதைக்கு என்றும் உரிய அமைச்சர் மாஃபா பாண்டியன் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று எங்களுக்கு சிறப்பு வைத்து அந்த மாணவர்களுக்கு பரிசனையும் வழங்கினார். நாங்கள் இதுவரை எண்ணற்ற பல நிகழ்ச்சிகளும் டிவி சபாக்கள் போன்ற எல்லாத்திலும் நாங்கள் செய்தாலும் உலக சாதனையில் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருந்து 2014 ஒரு உலக சாதனை பண்ணித்தேன். தனி நபரிடம் பயின்று ஒரே வரிசையில் நின்று ஒரே இடத்தில் சங்கமித்து ஆடும் 1700 மாணவர்களை கொண்டு உலக சாதனை படைத்தேன். அன்றைய முதல்வர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன் மேதகு கவர்னர் ரோசியாவுடைய முன்னிலையில் எங்கள் மரியாதைக்குரிய தந்தை VG சந்தோஷம் அவருடைய முன்னிலையில் இவ்விழா நடைபெற்றது. அதேபோல் பன்னாட்டு நிறுவனமான லயன்ஸ் கிளப் அதாவது அரிமா சங்கத்தின் 100ஆம் ஆண்டு விழாவினை சென்னையில் நடத்திய பெருமை எங்களுக்கு உரியது. அதை ஒரு உலக சாதனையாக நடத்த வேண்டும் என்று நான் நடத்தி 10,000 மாணவர்களை கொண்டு மல்டிபிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்ஸ் என்ற ஒரு நிகழ்வையும் வலசரவாக்கம் பொன் வித்யாசனம்
பள்ளியுடன் இணைந்து நடத்தினேன். இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி. இன்று 2018 ஒரு உலக சாதனை படைக்க இருக்கிறேன். தமிழ்நாட்டின் கலை அனைத்து கலைஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த எண்ணம். அதையும் விரைவில் செய்ய இருக்கிறேன். இப்பொழுது உங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், கலை என்பது அழியவில்லை. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் தமிழ் கலை வளர வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழ் பண்புகள் வளர வேண்டும். தமிழ் வளர வேண்டும் என்றால் வீட்டில் தமிழை பேச வேண்டும். உங்கள் இல்லங்களில் தமிழை பேசுங்கள். நீங்கள் தமிழை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி தமிழ் வந்துவிடும். தமிழ் கலைஞர்களை ஊக்குவப்படுத்துங்கள். தமிழ் கலைகளை யாரும் அழிக்கவில்லை. தமிழ் கலைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாடல்களை தமிழாக ஆக்குங்கள். நாட்டியத்தில் உள்ள பாடல்களை கூறுகிறேன். இன்று பாருங்கள், பல திரைப்படங்களிலும் பல கலை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஒலிப்பதில்லை. தமிழ் பாடல்கள் ஒலிக்க வேண்டும். தமிழ் சொற்கள் அதில் கலந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்று நமக்கு ஒரு நல்ல அரசு, நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு திட்டம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது. அதை தான் இன்று நான் மாணவர்களுக்கு கூறுகிறேன். நீங்களும் இதையே, அதாவது தமிழ் பாடல்களை கொடுங்கள். யூடியூபில் பார்த்து, அதே போல் சில பேர் தவறு இதுதான், யூடியூப்பில் என்ன சாங் இருக்குதோ அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து கம்போஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பெருமை இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இது சில நட்டுவனார்கள் செய்கிறாங்க. அந்த செய்யக்கூடாது. நம்மளே சொந்தமாக பாடல்கள் எழுதி அதுக்கு சொற்கட்டு அமைத்து அதற்கு கம்போஸ் பண்ணி அதை தான் ஆட வைக்க வேண்டும். ஒரே தில்லானாவே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரே ஜதீஸ்வரத்தை பாடக்கூடாது. ஒரே கணேச கௌதம் இப்படி இருக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு கிட்ட சில பேர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த கலையை இந்து மதத்தினர் மட்டுமே கற்கிறார்கள் என்பது. ஏனென்றால் அவர்களுடைய இது என்ன, பாடல்கள் எல்லாமே ஒரு இந்து மத பாடல்களாக இருக்கிறது. நான் இந்து மதத்தையும் குறை கூறவில்லை, கிறிஸ்துவ மதத்தையும் குறை கூறவில்லை. இஸ்லாம மதம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமை. அதில் கலையை அனைத்து மதத்தினருக்கும் பரப்பலாம். நான் அண்மையில் ஒரு கிறிஸ்துவ கல்லூரி முதல்வருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொன்ன இதுதான், ஐயா நாங்கள் பக்கா கிறிஸ்டியன், நாங்கள் இந்த கலையை எப்படி கற்றுக்க முடியும்னு சொல்லும் போது, உங்களுக்கு இந்த கலை மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கும்போது நான் பாடல்களை உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைக்கிறேன் என்று அவளுக்கும் கற்றுக் கொடுத்து என்று ஒரு அரங்கேற்றம் செய்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம் கலையை நம்மிடம் இன்று பாருங்கள், நம் கலையை நம்மிடம் கற்றுக் கொள்ளும் போது ஒரு சிறு தடங்கள் அதுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் குறித்து கூறுகிறேன். தவிர ஒரு முக்கியமாக மற்றவர்களை குறை கொள்வதற்காக இல்லை. ஒரு நல்ல கலைஞன் நம்மளை தேடி வரும்போது நாம் அவர்களுக்கு நல்ல கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆசிரியனுடைய கடமை என்னால் படிக்கின்ற மாணவர்களை மேலே ஏற்றுவது பெருமை இல்லை, படிக்காத ஒரு மாணவனை ஏற்ற வேண்டும். அதே போல் ஏணியாய் தான் ஆசிரியர் இருக்க வேண்டுமே தவிர அந்த ஏணியுமே நாம் நிற்கக்கூடாது. இதுதான் ஒரு ஆசிரியர் கடமை. வணக்கம், என் பேர் பாரதி. நான் நடனலையாவில் 3 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் முகலிவாக்கம் சென்டர்லேருந்து வரேன். நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பம். பரதநாட்டியம் எங்கேயோ இருந்தது. நாங்கள் முதல்ல மாஸ்டர் எங்கள் ஸ்கூலுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் சொல்லி கொடுத்தாரு. அதில் எனக்கு ஆர்வம் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். நான் பேசிக்லேருந்தே கற்றுக்கிறேன். எனக்கு டான்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் போன வருஷம் May 1 தான் அரங்கேற்றம் முடித்தேன். இந்த பரதநாட்டியம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாரும் கற்றுக்க முடியுன்றது நாங்கள் எங்கள் குருக்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டோம். எங்கள் பொண்ணு ஒரு 3 வருட காலமாக கற்றுக்குறாங்க. அதே மாதிரி 2 வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. 2014 ஒரு வேர்ல்டு ரெக்கார்டும் 2016 ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுலேயும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் 4th பிளேஸ் வாங்கினாங்க நடனாலயம் மூலயமா. இப்போ போன வருஷம் May 1 அரங்கேற்றம் முடிச்சிருக்காங்க. இளம் நட்டுவனார் பட்டமும் பெற்றிருக்காங்க. பெரிய பொண்ணு இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மாஸ்டருக்கும் எங்கள் மேமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். என் பொண்ணு நல்லா வரணும், இன்னும் வரணும், அது போதும். வணக்கம், என் பேர் சுபஸ்ரீ. நான் சார்கிட்ட 7 மாதமாக கற்றுக்கிட்டுருக்கேன். இந்த ஜூன் நான் அரங்கேற்றம் முடித்தேன். அண்ணாநகர் சென்டர்லேருந்து வரேன்.
வணக்கம், என் பேர் சங்கர். என்னுடைய பொண்ணு வந்து சுபஸ்ரீ, மிஸ்ஸஸ் நேம் வந்து லீனாதேவி. என் பொண்ணுடைய குரு வந்து எனக்கு என்னுடைய சீனியர் அட்வொகேட், அவர் மூலிமா பழக்கமானார் சார். வேறு இடத்துல படிச்சுட்டு இருந்தா, ஒரு 7 வருஷமாக பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டுருந்தா. பரதநாட்டியன்றது வந்து மற்ற எல்லா இடத்துலையும், இங்கேயும் நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன்னா, மற்ற இடத்துல வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி நிறைய இடத்துல சொல்லித்தராங்க. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல அது மாதிரி சொல்லித்தராங்க. அந்த மாதிரி இடத்துல நாங்கள் படித்தோம். இங்கே சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பரதநாட்டியம்னா என்ன, அது அரைக்கலை 64 கலைன்னு சொல்லுவாங்க, அதில் 21வது இடத்துல இந்த கலை இருக்குது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சார் உட்கார வச்சு என் பொண்ணு கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தார். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க சார், ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா மேக்ஸ் டீச்சரோ இல்லை சயின்ஸ் டீச்சரோ பார்த்து பேசுவீங்க, மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு சொல்லி தருவீங்க. அது மாதிரி நீங்கள் இதையும் வந்து நீங்கள் படித்து கூடவே இருந்து கற்றுக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார். அதில் வந்து என்னை விட என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. கூடவே இருந்து சொல்லிக் கொடுத்து இந்த கலைகளுடைய நுட்பம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் வந்து நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆசை என்னென்னாக்கா, இந்த கலையை அவருடைய ஒத்துழைப்போடு உலகம் ஃபுல்லாக என் பொண்ணு வந்து கொண்டு போய் சேர்க்கணும், தமிழுடைய கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னுடைய விருப்பம். வணக்கம், என் பேர் சூரியஸ்ரீ. நான் கோவூர் கிளையிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மாவோட ஆசை நான் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்காக அவங்க கனவை என்னை வச்சு நிறைவேற்றினாங்க. நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், 2 உலக சாதனைகள் செஞ்சுருக்கேன். வணக்கம், நான் வந்து சூரியஸ்ரீயோட அம்மா. நடனாலயாவில் வந்து என் பொண்ணு வந்து 8 வருஷமாக டான்ஸ் கற்றுட்ருக்கா. என்னோட கனவை வந்து அவள் நிறைவேற்றணுன்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டரோட ஒத்துழைப்பால் நிறைய விஷயங்கள் செஞ்சு அவளோட திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கா. 2 உலக சாதனைக்கு செஞ்சுருக்கா, காம்பேரிங் பண்ணியிருக்கா, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கலந்துட்டுருக்கா, இளம் நட்டுவனார் பட்டம் வாங்கியிருக்கா. ஆசிரியராக இருந்த சாதனை படைத்தவர்கள் பலர். அதில் நம் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அன்னை தெரேசா அவர்கள், இன்று நாம் மரியாதைக்குரிய மதிக்கும் அப்துல் கலாம் அவர்கள், இவர்களெல்லாம் ஆசிரியர்கள் தான். சாதனையில் பல தொடர்ந்து இன்று சிகரமாக மக்களுக்கு விளங்குகிறார்கள். அதை தான் நான் கூறுகிறேன். இந்த கலையில் பல எண்ணற்ற சிகரங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சிகரங்களை ஒவ்வொரு கற்றுக் கொடுக்கும் நட்டுவனார்களும் அவர்களை முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய எத்தனையோ நட்டுவனார்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, ஆனால் வெளியே தெரிவதில்லை. ஏன்? பழைய ஆட்களை நினைவு கூறுவதில்லை. உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் சொல்லலாம். வடுவூர் ராமையா பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தண்டாயுதபாணி எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஜெயச்சந்திரன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஜெமினி புஷ்பராஜ் எப்படிப்பட்ட ஒரு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்களை எல்லாம் யார் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது தெரியவில்லை. அவர்களை நினைவு கூற வேண்டும். அதே போல் எல்லா கலையிலுமே ஒவ்வொரு ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். அவர்களை மறைக்காதீர்கள். அவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொண்டால் நாம் கற்ற கலை பெருமைப்படும். ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு அவனுடைய குருவை நினைக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், நல்ல ஒரு மாணவனை உருவாக்க வேண்டும். அதை தான் செவ்வனே இந்த நடனாலயா என்ற ஸ்தாபனம் செய்து கொண்டு வருகிறது. மேலும் எண்ணற்ற பல சிறப்புகளையும் பல சிகரங்களையும் இந்த நடனாலயா மூலமாக என்னுடைய மாணவர்கள் செய்வார்கள் என நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Hare Krishna
நீஜம் விகஜம் பம பரதஜம் பம கரி நீஜம் பூபு கரி விகஜம் பம பரதஜம் பம கரி நீஜம் கரிதம் நீஜம் விகஜம் பம பரதஜம் பம கரி நீஜம் கரிதம் விகஜம் பம பரதஜம் பம கரி நீஜம் பட்டாரம் திட்டு பட்டாரம் அத்த பட்டாரம் தட்டி உரம் மயிலிடம் அத்த தண்டிடம் தாராரம் புடல் தண்டிடம் ஒத்தி தீரலம் தண்டித்தம் தராபுரம் பூட்டி நண்டதல்லா பட்ட பூட்டம் தர திட்டம் திடுத திட்டம் சின்னபுரம் பாம்பரம் அடப்பட்டம் தத்திரம் பம்மரம் அம்பாத்திரம் தத்திரம் பம் 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 உருளம் தாரிபுரம் தீபுரம் புடா. நடனாலயாவுக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் கலை உலக ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு ராஜ் வெப் நியூஸ். ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள், நிறைய நியூஸ் தெரிஞ்சுப்பீங்க. ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் வெப் நியூஸை பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் வெப் நியூஸ் இளைஞர்களின் புதிய படைப்பு. ராஜ் வெப் நியூஸ் சேனலை பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுங்க. டாமிட்.